விஜயகாந்த் எனும் தோழருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ட்வீட் செய்ததிலிருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் வாழ்த்து மழையை பொழிந்து வருகிறார்கள். நிஜத்தில் யார்தான் இந்த விஜயகாந்த்? இந்த கேள்விக்கு பல ஆண்டுகள் பின்னோக்கி சென்று பார்த்தால்தான் விடை தெரியும். தமிழ் சினிமாவில் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள விஜயகாந்தால் உண்மையில் அவ்வளவு எளிதாக திரைத்துறையில் நுழைந்துவிட முடியவில்லை. மதுரை திருமங்கலத்தில் 1952 பிறந்த விஜயகாந்துக்கு படிப்பை விட நடிப்பிலே ஆர்வம் மிகுதி. 10ஆம் வகுப்போடு பள்ளி கல்விக்கு முழுக்கு போட்டவர் தந்தையின் அரிசி ஆலையை கவனிக்க தொடங்கினார். எம்ஜிஆர் படங்களை பார்ப்பது, படத்தை சீன் பை சீனாக நண்பர்களிடம் விவரிப்பதெல்லாம் இளம் வயது விஜயகாந்தின் வழக்கம். சினிமாவில் அதிகரித்த ஆர்வம், நண்பர்கள் கொடுத்த ஊக்கத்தில் சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தவர். வாய்ப்புக்காக ஏறி இறங்காத இடமே இல்லை. அத்தனையையும் தாண்டி 1979 இனிக்கும் இளமை படத்தில் திரைப்பயணத்தை தொடங்கினார் விஜயகாந்த். அன்று வரை விஜயராஜாக இருந்தவர் விஜயகாந்தாகவும் பெயரை மாற்றியிருந்தார். அதைத் தொடர்ந்து தூரத்து இடி முழக்கம், சட்டம் ஒரு இருட்டறை என்று நடிப்பில் மிரட்டத் தொடங்கினார் விஜயகாந்த். புரட்சிகரமான கதைகளை தேர்வு செய்வதோடு படத்தில் ஷூட்டிங்கின் போது கதாநாயகன் சாப்பிடும் அதே சாப்பாட்டை ஊழியர்கள், நடிகர்கள் என அனைவருக்கும் சரிசமமாக பரிமாறி புரட்சியை ஏற்படுத்தினார். முன்னணி நாயகர்கள் வருடத்திற்கு ஒரு படம் நடிக்கும் நிலையில் 1984ஆம் ஆண்டில் மட்டும் 18 படங்களில் நடித்து சாதனை படைத்திருந்தார். நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்று சங்கத்தின் கடனை அடைத்தது, ஈழத்தமிழர் பிரச்சனையின் போது நடிகர்களை திரட்டி உண்ணாவிரதம் இருந்தது, 100வது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என பெயர் வைத்தது என்று சூறாவளியாக சுழன்றவர் பட்டி தொட்டி எங்கும் நலத்திட்ட உதவிகள் மூலம் ரசிகர் மன்றத்தை உயிர்ப்போடு வைத்திருந்தார். 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று கட்சி பெயரை அதிரடியாக அறிவித்தார். அடுத்த ஆண்டே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 232 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது தேமுதிக. விருத்தாச்சலத்தில் விஜயகாந்த் வெற்றி பெற மற்ற தேமுதிக வேட்பாளர்கள் அனைவரும் தோற்றனர். ஆனாலும் கட்சி தொடங்கிய ஓராண்டிலேயே 8.4% வாக்குகளை பெற்று மற்ற கட்சிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருந்தார். 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்தே தேமுதிக களம் கண்ட நிலையில் தோல்வியே பரிசாக கிடைத்த போதும் வாக்கு சதவீதம் 10ஆக உயர்ந்திருந்தது. மக்களுடனும் ஆண்டவனுடனும் தான் கூட்டணி என்ற விஜயகாந்த் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டார். 41 இடங்களில் 29 வென்று எதிர்க்கட்சி தலைவராகவும் உயர்ந்தார் விஜயகாந்த். ஆனால் அங்குதான் சரிய தொடங்கியது அவர் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை. சட்டப்பேரவையில் மோதல், பேட்டியின் போது சீற்றம் என்று தொடர்ந்த அவரது ஆக்ரோஷமான நடவடிக்கைகள் அரசியல் பயணத்தில் சறுக்கலை கொடுத்தது. 2016 மக்கள் நல கூட்டணி, 2021 அமமுக கூட்டணி என்று சென்றதில் வாக்கு சதவீதம் 1%த்திற்கும் கீழ் சரிந்தது. இதற்கெல்லாம் விஜயகாந்தின் உடல்நலக் குறைவும் முக்கிய காரணமாக அமைந்தது. மீண்டு வந்து கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று தொண்டர்கள் காத்திருக்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் ஆசையாக உள்ளது.